வணக்கம். ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேஸ் சேல் வந்துருச்சு. அதுவும் லேப்டாப் டீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இவ்ளோ ஆஃபர்ஸ் இருக்கும்போது நம்மளோட வேலைக்கு, படிப்புக்கு இல்ல கேமிங்குக்கு எது கரெக்டான லேப்டாப்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க பெஸ்ட் டீல்ஸ் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். பாருங்க, அபிஷியல் சேல் டேட் செப்டம்பர் 23 தான். ஆனா லேப்டாப் டீல்ஸ் இப்போவே லைவ் ஆகிடுச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த கடைசி நேர பரபரப்புக்கு முன்னாடியே நீங்க ஒரு நல்ல லேப்டாப்பை பெரிய டிஸ்கவுண்ட்ல வாங்குறதுக்கு இது ஒரு சூப்பரான சான்ஸ். இது வெறும் பிரைஸ் கட் மட்டும் இல்ல, இதுக்கு மேலையும் சேமிக்க நிறைய வழிகள் இருக்கு. உங்க பழைய லேப்டாப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நல்ல விலை வாங்கிக்கலாம். நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்புறம் சில பேங்க் கார்ட்ஸ் யூஸ் பண்ணா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் கூட கிடைக்கும். இதெல்லாம் சேர்க்கும் போது இந்த டீல்ஸ் இன்னும் சூப்பரா மாறுது. சரி, இந்த சேல் ஆஃபர்ஸ் பத்தி பொதுவா பேசினது போதும். இப்போ உங்களுக்கு எது செட் ஆகும்னு பார்க்கலாம். இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நம்மளோட தேவைக்கு கரெக்டான ஒன்றை எப்படி செலக்ட் பண்றது? வாங்க அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல நம்மளோட டெய்லி யூஸ்க்கான லேப்டாப்ஸ் பத்தி பார்க்கலாம். அதாவது ஆஃபீஸ் வேலை, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இல்ல சும்மா படம் பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு பெஸ்டா இருக்கிற லேப்டாப்ஸ். நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது ஏசர் ஆஸ்பயர் 3. இதை ஒரு போர்ட்டபிள் பர்ஃபார்மர்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இதோட வெயிட் வெறும் 1.5 கிலோ தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல அடிக்கடி டிராவல் பண்றவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இது ஒரு செம்மையான சாய்ஸ். இதோட ஸ்பெக்ஸை பாருங்க. 12th ஜென் கோர் i3 ப்ராசஸர் இருக்கு. இது நம்மளோட டெய்லி டாஸ்க்ஸை ஈஸியா ஹேண்டில் பண்ணும். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 512 GB SSD ஸ்டோரேஜ் தான். இதனால உங்க லேப்டாப் சட்டுன்னு ஆன் ஆகும், ஆப்ஸ் எல்லாம் வேகமா ஓபன் ஆகும். அதோட ஆன்லைன் மீட்டிங்ஸ் முடிஞ்சதும் வெப்கேமை மூடி வைக்க ஒரு பிரைவசி ஷட்டர் கொடுத்திருக்காங்க. அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். அடுத்து நம்ம பார்க்க போறது லெனோவோ V15. இது முழுக்க ஆஃபீஸ் வேலைகளுக்காகவே டிசைன் பண்ண ஒரு மிஷின். ரொம்ப ரிலையபிளா நீண்ட நாள் உழைக்கக்கூடிய லேப்டாப் இது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்களுக்கு இது ஒரு சரியான சாய்ஸ். இதுல இருக்கிற கோர் i5 ப்ராசஸர் மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆனா இதோட ஹைலைட்டே அந்த TPM 2.0 செக்யூரிட்டி தான். அது என்னன்னா, இது ஒரு தனியான செக்யூரிட்டி சிப். உங்க பாஸ்வேர்ட்ஸ், முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்தும். சொல்லப்போனா உங்க டேட்டாவுக்கு ஒரு மிலிட்டரி லெவல் பாதுகாப்பு கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற லேப்டாப் கொஞ்சம் ஸ்பெஷல். இது ஏசர் ஆஸ்பயர் வெரோ. பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம ரீசைக்கிள் பண்ணின மெட்டீரியல்ஸ்ல இருந்து இது செஞ்சிருக்காங்க. சுற்றுச்சூழல அக்கறை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான சாய்ஸ். ஒரே ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணீங்கன்னா போதும், கிட்டத்தட்ட 10 மணி நேரம் வரைக்கும் பேட்டரி நிற்கும். இது ஒரு பெரிய ப்ளஸ். அதோட இதுல Wi-Fi 6 டெக்னாலஜி இருக்கு. அதனால உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்ப வேகமாகவும் ஸ்டேபிளாகவும் இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மாதிரி மாடர்ன் ஃபீச்சர்ஸோட இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா வருது. அடுத்து நம்ம கிட்ட இருக்கிறது ஏசஸ் விவோபுக் கோ. இந்த லேப்டாப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதை வாங்கின உடனே நீங்க வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இது கூடவே லைஃப் டைம் லைசன்ஸோட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சாஃப்ட்வேரும் ஃப்ரீயா வந்துடுது. யோசிச்சு பாருங்க, லைஃப் டைம் வேலிடிட்டியோட MS ஆஃபீஸ் 2024 கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம இது மிலிட்டரி கிரேட் டெஸ்டிங்ல பாஸ் பண்ண ஒரு லேப்டாப். அப்படின்னா சின்னதா கீழே விழுந்தாலும் சரி, வெயில் மழைன்னு எதுவா இருந்தாலும் தாங்கி ரொம்ப நாளைக்கு நல்லா உழைக்கும். ஓகே, டெய்லி யூஸ் லேப்டாப்ஸ் பார்த்தாச்சு. இப்ப அடுத்த கேட்டகரிக்கு போலாம். நீங்க கேமிங் உலகத்துக்குள்ள புதுசா நுழைறீங்களா, இல்ல கேஷுவலா கேம்ஸ் விளையாடுவீங்களா? உங்களுக்கான பட்ஜெட் கேமிங் லேப்டாப்ஸை பத்தி இப்ப பார்க்கலாம். கேமிங் வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கு இதோ MSI GL63. இதுல இருக்கிற ஸ்டீல் சீரிஸ் கீபோர்ட் ஸ்பெஷலா கேமிங்காகவே செஞ்சது. அதோட ஆடியோ குவாலிட்டியும் செமையா இருக்கும். இதனால கேம்ல எதிரி எங்கிருந்து வரான்னு சத்தத்தை வச்சே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ ஒரு சின்ன கம்பேரிசன். MSI லேப்டாப்ல 1 TB ஸ்டோரேஜ் இருக்கு. ஆனா அது கொஞ்சம் ஸ்லோவான HDD. அதனால கேம்ஸ் லோடாக டைம் எடுக்கும். ஆனா HP விக்டர்ஸ்ல வேகமான SSD இருக்கு. சோ கேம்ஸ் சட்டுன்னு ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு பக்கம் MSIயோட கூலிங் சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால லேப்டாப் சீக்கிரம் ஹீட் ஆகாது. ஆனா HPயோட பேட்டரி லைஃப் வெறும் 3 மணி நேரம் தான். சோ உங்களுக்கு ஸ்பீடு முக்கியமா இல்ல அதிக ஸ்டோரேஜ் முக்கியமான நீங்க தான் முடிவு பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு ஹைபிரிட் மாடல் லெனோவோ கேமிங் லேப்டாப். இதுல கேமிங்கான பவர் இருக்கும், அதே சமயம் பார்க்க ஒரு ப்ரொஃபஷனல் லேப்டாப் மாதிரியும் இருக்கும். அதோட 8 மணி நேரம் பேட்டரி லைஃப் இருக்கிறதுனால இதை நீங்க வேலைக்கும் யூஸ் பண்ணலாம், கேம் விளையாடவும் யூஸ் பண்ணலாம். இதுல இருக்கிற NVIDIA GTX 1650 கிராஃபிக்ஸ் கார்டு Valorant, CSGO, Fortnite மாதிரி பாப்புலரான கேம்ஸ் எல்லாத்தையும் மீடியம் செட்டிங்ஸ்ல ஸ்மூத்தா விளையாட வைக்கும். உண்மையை சொல்லணும்னா, ஒரு கேமிங் லேப்டாப்ல 8 மணி நேரம் பேட்டரி கிடைக்கிறது ரொம்பவே அபூர்வம். அதுதான் இதோட பெரிய பிளஸ் பாயிண்ட். சரி, இப்ப நம்மளோட ஃபைனல் செக்ஷனுக்கு வந்துட்டோம். நீங்க ஒரு சீரியஸ் கேமரா இல்ல காம்படிட்டிவ் கேம்ஸ்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான ஒரு பவர்ஃபுல் கேமிங் மிஷினை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இதுதான் அது, ஏசர் நைட்ரோ V. உண்மையிலே கேமிங்காக வாழறவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் மெஷின் இது.
காம்படிஷன்ல ஜெயிக்கணுன்ற ஒரே குறிக்கோளோட இருக்கிறவங்களுக்கு இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். இதோட மேஜிக்கே இந்த 144 ஹெட்ஸ் டிஸ்ப்ளே தான். அப்படின்னா என்ன? சாதாரண டிஸ்ப்ளேவை விட இது 2 மடங்கு வேகமா ரெஃப்ரெஷ் ஆகும். இதனால கேம் பிளே ரொம்ப ஸ்மூத்தாவும் கிளியராவும் இருக்கும். வேகமான ஃபைட் சீன்ஸ்ல எதிரியை விட நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வர காரணம் இதுல இருக்கிற பவர்ஃபுல்லான RTX 3050 கிராஃபிக்ஸ் கார்டும் லேட்டஸ்ட் 16GB DDR5 ரேமும் தான். இந்த 2 காம்பினேஷனும் சேரும்போது இப்ப இருக்கிற ஹை அண்ட் கேம்ஸை கூட ஹையஸ்ட் செட்டிங்ஸ்ல எந்த லேகும் இல்லாம விளையாடலாம். இது உண்மையிலேயே ஒரு பவர் பேக்ட் மெஷின். ஓகே, இப்ப எல்லா லேப்டாப்ஸையும் பார்த்தாச்சு. இதுல இருந்து உங்களுக்கு எது சரின்னு எப்படி முடிவு பண்றது? அதுக்கு ஒரு சிம்பிளான கைடு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, கரெக்டான லேப்டாப்பை எப்படி வாங்குறது? இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. 1, உங்க மெயின் யூஸ் என்ன? டெய்லி வேலைக்கா இல்ல கேமிங்க்கா? 2, உங்க பட்ஜெட் எவ்வளோன்னு முடிவு பண்ணுங்க. 3, உங்க தேவைக்கும் பட்ஜெட்டுக்கும் செட் ஆகிற லேப்டாப்பை நாம இப்ப பார்த்த லிஸ்ட்ல இருந்து செலக்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். முடிவா ஒன்னு சொல்லிக்கிறேன், ஒரு லேப்டாப்ங்கிறது வெறும் ஒரு மிஷின் மட்டும் இல்ல, அது உங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு பார்ட்னர் மாதிரி. சோ வேலைக்காகவோ விளையாட்டுக்காகவோ இல்ல ரெண்டுக்குமாகவோ உங்க புது லேப்டாப் உங்க வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயத்தை எப்படி எழுத போகுது யோசிச்சு முடிவு பண்ணுங்க.